Hi friends, welcome to Logic Bits. I am Vinod Kumar. Friends, in the video la nama paaka pora concept if Elif construct in Python programming language. So இதுக்கு முன்னாடி if else construct பத்தி நாம ஒரு வீடியோ பார்த்திருந்தோம். The if else construct offers only two coding block options, either if block or else block. If else constructல நமக்கு ரெண்டு கோடிங் பிளாக் ஆப்ஷன் தான் இருக்கு. ifல இருக்கிற ஒரு கோடிங் பிளாக், எல்ஸில் இருக்கிற இன்னொரு கோடிங் பிளாக். இந்த ரெண்டு பிளாக்கை தாண்டி மூணாவது பிளாக் அப்படிங்கிற ஆப்ஷன் நமக்கு கிடையாது. In the case of if Elif construct, it can offer n number of coding block options. If Elif constructல we can have n number of coding block options. If elseல வெறும் ரெண்டு கோடிங் பிளாக் ஆப்ஷன் தான். If Elifல we can have n number of coding block options. ஒரு லிமிட்டேஷன் இவ்வளோதான் இருக்கணும், அந்த மாதிரி லிமிட்டேஷன்லாம் கிடையாது. According to our convenience, நம்ம எவ்வளவு கோடிங் பிளாக் ஆப்ஷன் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தீஸ் டூ கன்ஸ்ட்ரக்ட்ஸ். சின்டாக்ஸ் ஆஃப் இஃப் எலிஃப் கன்ஸ்ட்ரக்ட். இந்த இஃப் பிளாக்ல கண்டிஷன் செக் பண்ணுறோம். கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் த ப்ரோக்ராம் கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபர் டு த எலிஃப் பிளாக். ஸோ எலிஃப் பிளாக் அப்படிங்கிற அந்த கீவேர்டு எப்படி யூஸ் பண்ணுறோம்? ஜாவா சி ப்ளஸ் ப்ளஸில் எல்சீஃப் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். அந்த எல்சீஃப் அப்படிங்கிற கீவேர்டுக்கு பதிலாக தான் பைத்தனில் எலிஃப் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். ஜாவா சி ப்ளஸ் ப்ளஸில் எல்சீஃப்ங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். அதுக்கு பதிலாக பைத்தனில் எலிஃப், ஷார்ட் ஃபார்மில் எலிஃப் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். கண்டிஷனுக்கு அடுத்தது கட்டாயமாக கோலன் சிம்பிள் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே கண்டிஷன் செக் பண்ணுறோம். இஃபில் கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபால்ஸாக இருந்தால் த கண்ட்ரோல் வில் ட்ரான்ஸ்ஃபர் டு த எலிஃப் பிளாக். இங்கே கண்டிஷன் செக் பண்ணணும். கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபால்ஸாக இருந்தால் அடுத்த எலிஃப் பிளாக்குக்கு கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும். ஸோ இதே மாதிரி எக்ஸிக்யூஷன் ப்ரொசீட் ஆகும். ஃபைனலாக நம்ம எல்ஸ் பிளாக் யூஸ் பண்ணுறோம். எல்ஸ் பிளாக் அடுத்தது நம்ம கோலன் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். எல்ஸ் பிளாக்கில் ஸ்டேட்மெண்ட்ஸ் நாம் யூஸ் பண்ணுறோம். எல்ஸ் பிளாக் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? இந்த எல்லா கண்டிஷனுமே ஃபால்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபைனலி த ஸ்டேட்மெண்ட்ஸ் அவைலபிள் இன் த எல்ஸ் பிளாக் வில் எக்ஸிக்யூட். எல்ஸ் பிளாக் அப்படிங்கிறது ஒரு கம்பல்சரி கிடையாது. கம்பல்சரியாக நம்ம யூஸ் பண்ணணும்னு கிடையாது, ஆப்ஷனல் தான். ஒருவேளை எல்லா கண்டிஷனுமே ஃபால்ஸ் ஆகி எல்ஸ் பிளாக்கும் நம்ம யூஸ் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும்? த கண்ட்ரோல் வில் ஸ்கிப் ஓவர் த என்டையர் if Elif ஸ்ட்ரக்சர். அந்த if Elif ஸ்ட்ரக்சரையே கண்ட்ரோல் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடும். ஸோ அதே மாதிரி இப்போ கண்டிஷன் 1 ஃபால்ஸாக இருக்குது. கண்டிஷன் 2க்கு கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. கண்டிஷன் 2ல் கண்டிஷன் ட்ரூ ஆகிடுச்சு அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். கண்டிஷன் 1 ஃபால்ஸு, கண்டிஷன் 2 ட்ரூ ஆகிடுச்சு. ஸோ கண்டிஷன் 2ல் இருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகிட்டு ப்ரோக்ராம் கண்ட்ரோல் எக்ஸிக்யூஷன் வெளியில் வந்துடும். இந்த கன்ஸ்ட்ரக்ட் விட்டு வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி வரக்கூடிய எந்த கண்டிஷனையும் கண்ட்ரோல் செக் பண்ணாது. எந்த பாயிண்டில் கண்டிஷன் ட்ரூ ஆகுதோ அந்த பாயிண்டில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் வெளில வந்துடும். திஸ் அன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ இஃப் எலிஃப் அந்த கன்ஸ்ட்ரக்டோட அந்த ஒர்க்கிங் பிரின்சிபல் இங்கே நம்ம சின்டாக்ஸில் டிஸ்கஸ் பண்ணதை இங்கே நான் அப்படியே பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்கேன். It will helpful for your examination preparation. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்லைட்லையும் இதோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ரிகார்டிங் if Elif கன்ஸ்ட்ரக்டோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இதை ஒரு டைம் ரீட் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷனுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இஸ், ஸோ இஃப் பிளாக் யூஸ் பண்ணுறோம். இஃப் பிளாக் அடுத்தது எவ்வளோ எலிஃப் பிளாக் வேணால் வரலாம். இந்த இஃப் பிளாக்கு அடுத்தது நீங்கள் 100 எலிஃப் பிளாக் கூட யூஸ் பண்ணலாம். ஃபைனலாக எல்ஸ் பிளாக் வருது. எல்ஸ் பிளாக் வந்ததுக்கப்புறம் திரும்ப எலிஃப் பிளாக் வரக்கூடாது. இஃப் பிளாக்கு அப்புறம் எவ்வளோ எலிஃப் பிளாக் வேணால் வரலாம். ஃபைனலாக எல்ஸ் பிளாக் யூஸ் பண்ணுறோம். ஆனால் ஒன்ஸ் ஃபைனலாக எல்ஸ் வந்துருச்சுன்னா எல்ஸுக்கு அப்புறம் இந்த எலிஃப் பிளாக் அப்படிங்கிறது வராது. இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த ஸ்லைடில் சொல்லியிருக்கோம்.
ஸோ பிஃபோர் மூவிங் ஆன் டு த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் சில இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துடலாம். எ டீகேட் அப்படிங்கிறது கன்சிஸ்ட் ஆஃப் 10 இயர்ஸ், எ செஞ்சுரி கன்சிஸ்ட் ஆஃப் 100 இயர்ஸ், மில்லனியம் கன்சிஸ்ட் ஆஃப் 1000 இயர்ஸ். ஒரு மில்லனியம் அப்படிங்கிறது 1000 வருஷம். ஸோ ஃபர்ஸ்ட் மில்லனியம் அப்படிங்கிறது ஃப்ரம் த இயர்ஸ் 1 to 1000, செகண்ட் மில்லனியம் ஃப்ரம் த இயர்ஸ் 1001 to 2000, தேர்ட் மில்லனியம் ஃப்ரம் த இயர்ஸ் 2001 to 3000. இப்போ 2024 இந்த ப்ரெசன்ட் இயர் வந்து எந்த மில்லனியமில் வரும்? தேர்ட் மில்லனியமில் வரும். 2024ங்கிறது 2001 to 3000 எல்லாமே உங்களுக்கு தேர்ட் மில்லனியம். நோ வி ஆர் இன் தேர்ட் மில்லனியம், வி ஆர் லிவிங் இன் தேர்ட் மில்லனியம். Next we can move on to the program. ஸோ இந்த ப்ரோக்ராமோட அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தோம்னா, இயர் ஆஃப் பர்த் அப்படிங்கிறது நேம் ஆஃப் த வேரியபிள். இதில் பர்த் இயர் மென்ஷன் பண்ணுறோம். இங்கே வந்து நம்ம வி ஆர் யூஸிங் இஃப் எலீஃப் கன்ஸ்ட்ரக்ட். இஃப் எலீஃப் கன்ஸ்ட்ரக்ட் இந்த ப்ரோக்ராமில் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த கண்டிஷன் செக் பண்ணும் பொழுது வி ஆர் யூஸிங் த ஆண்ட் ஆப்ரேட்டர். ஆண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். ஆண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணும் பொழுது என்ன நமக்கு இம்பார்ட்டண்ட்டு, முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன, எவ்வளோ கண்டிஷன் நம்ம ஆண்ட் ஆப்ரேட்டரில் யூஸ் பண்ணாலும் எல்லாமே ஃபால்ஸாக இருந்தால் தான் ஃபைனல் அவுட்கம் வந்து ஃபால்ஸாக இருக்கும். ஸோ இந்த ஆண்ட் ஆப்ரேட்டரில் வந்து நான் மொத்தம் 2 கண்டிஷன் யூஸ் பண்ணுறேன். ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் தான் ஃபைனல் அவுட்கம் ட்ரூ. ஏதாவது ஒன்று ஃபால்ஸாக இருந்தாலும் ஃபைனல் அவுட்கம் வந்து ஃபால்ஸ் ஆயிரும். ஸோ இங்கே வந்து இஃப் பிளாக் யூஸ் பண்ணுறோம், இங்கே வந்து எலீஃப் பிளாக் யூஸ் பண்ணுறோம், ஃபைனலாக எல்ஸ் பிளாக் யூஸ் பண்ணுறோம். ஃபைனலாக எல்ஸ் பிளாக் யூஸ் பண்ணுறோம். ஸோ கண்டிஷனுக்கு அடுத்தது நாம் இங்கே கோலன் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி எல்ஸுக்கு அடுத்ததும் நாம் கோலன் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். ஸோ இயர் ஆஃப் பர்த்தில் என்ன வேல்யூ கொடுத்துருக்கோம்? 1985. இந்த ப்ரோக்ராமோட அப்ஜெக்டிவ் இயர் ஆஃப் பர்த்தை பேஸ் பண்ணி we have to find out the millennium. எந்த மில்லனியமில் இருக்கும் இயர் ஆஃப் பர்த் கொடுத்தா அந்த இயரை பேஸ் பண்ணி என்ன மில்லனியம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஃபர்ஸ்ட் மில்லனியமா, செகண்ட் மில்லனியமா, தேர்ட் மில்லனியமா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போது இயர் ஆஃப் பர்த் வந்து 1985 கண்டிஷன் செக் பண்ணுறோம். இயர் ஆஃப் பர்த் greater than or equal to 1. ஸோ கண்டிஷன் ட்ரூ. ஸோ 1985 is greater than 1. ஸோ கண்டிஷன் ட்ரூ. ஆனால் இங்கே வந்து பாருங்கள், இயர் ஆஃப் பர்த் less than or equal to 1000 கொடுத்துருக்கோம். ஸோ இயர் ஆஃப் பர்த் வந்து 1000 விட கம்மியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறோம். ஸோ 1985ங்கிறது 1000 விட அதிகங்கிறப்போ இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷன் ட்ரூ ஆயிரும், செகண்ட் கண்டிஷன் இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிரும். அப்போ என்னாகும்? ஃபைனல் அவுட்கம் ஃபால்ஸ் ஆகிட்டு இந்த ஃபைனல் அவுட்கம் ஃபால்ஸ் ஆனதுனால இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிரும். இந்த என்டையர் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிரும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஸ்கிப் ஆகிட்டு த கண்ட்ரோல் வில் ட்ரான்ஸ்ஃபர் டு த எலீஃப் பிளாக். எலீஃப் பிளாக்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். எலீஃப் பிளாக்கில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி கண்டிஷன் செக் பண்ணுறோம். இயர் ஆஃப் பர்த் வந்து greater than 1000. ஆமாம், greater than 1000 கண்டிஷன் ட்ரூ. அதே மாதிரி இயர் ஆஃப் பர்த் less than or equal to 2000. எஸ், த கண்டிஷன் இஸ் ட்ரூ. ஸோ இங்கே வந்து இந்த ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூ ஆயிடுது. இந்த ஃபைனல் அவுட்கம், இந்த ஃபைனல் ரிசல்ட் வில் பி ட்ரூ. அப்போ என்னாகும்? இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். born in செகண்ட் மில்லனியம் அப்படிங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறம் ஒன்ஸ் வந்து ட்ரூ ஆகிடுச்சுன்னா பின்னாடி வரக்கூடியதை எந்த கண்டிஷனும் செக் பண்ணாது. ஸோ இப்போ நீங்கள் இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணும் பொழுது born in செகண்ட் மில்லனியம் அப்படிங்கிறது அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகும். இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறோம். ரன் மாடியூலில் போய் நான் வந்து இந்த ப்ரோக்ராமோட எக்ஸிக்யூஷனுக்கு IDLE பிளாட்ஃபார்ம் பைத்தனில் நீங்கள் பைத்தன் இன்ஸ்டால் பண்ணும் பொழுதே IDLE பிளாட்ஃபார்ம் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆயிரும். ஸ்டார்ட் மெனுவில் போய் IDLE மெனு நீங்கள் ஓப்பன் பண்ணி யூ கேன் டைப் யுவர் ப்ரோக்ராம். ப்ரீவியஸ் வீடியோவில் VS கோட் அப்படிங்கிற ஒரு எடிட்டர் யூஸ் பண்ணோம். இந்த ப்ரோக்ராமில் IDLE ஐடல் அப்படிங்கிற எடிட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து ரன் கமாண்டில் போய் ரன் மாடியூல் கொடுத்தீங்க அப்படின்னா சோர்ஸ் மஸ்ட் பி கேட்குது. ஓகே கொடுத்துட்டோம். ஸோ born in செகண்ட் மில்லனியம் அப்படிங்கிறது அவுட்புட் நமக்கு டிஸ்பிளே ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வேல்யூவை மாற்றி பார்க்கலாம். நான் வந்து 2007 அப்படிங்கிற வேல்யூ கொடுக்குறேன்.
ஸோ 2007 அப்படிங்கிற வேல்யூ கொடுத்துட்டு நம்ம வந்து சேவ் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ இயர் ஆஃப் பர்த் greater than or equal to கண்டிஷன் ட்ரூ. ஆனால் இந்த செகண்ட் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிரும். லெஸ் தேன் 1000 கிடையாது. அப்போ இது வந்து ஸ்கிப் ஆயிரும். அதே மாதிரி இங்கே வந்து செகண்ட் இந்த எலிஃபில் வந்து பாருங்கள், இயர் ஆஃப் பர்த் வந்து greater than 1000, அது வந்து ட்ரூ. ஆனால் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2000 கிடையாது. இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிரும். அப்போ இதுவும் ஃபால்ஸ், இந்த எலிஃபும் ஃபால்ஸ் ஆயிரும். கண்ட்ரோல் வில் ட்ரான்ஸ்ஃபர் டு திஸ் எலிஃப் பிளாக். ஸோ இயர் ஆஃப் பர்த் வந்து greater than 2000 தான். அதே மாதிரி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 3000. ஸோ இந்த கண்டிஷன் தான் ட்ரூ ஆகுது. ஸோ அப்படிங்கிறப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டு தான் எக்ஸிக்யூட் ஆகும். பார்ன் இன் தேர்ட் மில்லனியம் அப்படிங்கிறது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறோம். பார்ன் இன் தேர்ட் மில்லனியம்ங்கிறது அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகும். ஸோ பார்ன் இன் தேர்ட் மில்லனியம், திஸ் இஸ் த அவுட்புட். இப்போ வந்து நம்ம ஏதாவது ஒரு நெகட்டிவில் வேல்யூ கொடுக்குறோன்னு வைங்க. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு நெகட்டிவ் வேல்யூ நான் கொடுத்தேன் அப்படின்னா அப்போ என்னாகும், இஃபில் இருக்கிற கண்டிஷனும் ஃபால்ஸ் ஆயிரும், இந்த எலிஃபில் இருக்கிற கண்டிஷனும் ஃபால்ஸ் ஆயிரும், அடுத்து இந்த எலிஃபில் இருக்கிற கண்டிஷனும் ஃபால்ஸ் ஆயிரும். ஸோ எல்லா கண்டிஷனுமே ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா தென் ஃபைனலி the statements available in the else block will execute. அப்போ என்ன ஆகும், கண்ட்ரோல் will transfer to the else block. என்ன மெசேஜ் பிரிண்ட் ஆகும், ப்ளீஸ் என்டர் த birth year between 1 to 3000. இதை வந்து நம்ம சேவ் பண்ணிக்கிறோம், சேஞ்சஸ் பண்ணால் சேவ் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து ப்ரோக்ராமை ரன் பண்ணுறோம். ப்ளீஸ் என்டர் the year of birth, please enter the birth year between 1 to 3000. That's all for now. For more videos, please subscribe to Logic Beats channel. Thank you, my dear friends.